எப்பேற்பட்ட சபை அவனை 55 தேசத்தார சொன்னா வந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்கிறாங்க? கொடுத்த நியமத்தினால அந்த பூஜை முதல் மரியாதை நமக்கு கிடைக்காதா அப்படின்ற எண்ணத்துல வந்திருக்கிறாங்க. அது மட்டும் தானா, இன்னும் யார் யார் வந்திருக்கிறாங்க? 33 தேவர், 48,000 ரிஷி கூட்டம். ஆமா ஆமா வந்திருக்கானோ அவங்களுக்கு சேர வேண்டிய அபிப்பிராயத்தை கொடுத்துட்டாங்க தேவருக்கு. ஆனா முதல் பூஜையை யாருக்கு இருக்கக்கூடிய பெரியோர்களை பார்த்து அந்த முதல் மரியாதை செய்யணும். ஆமாங்க, இவர்களை இந்த 55 தேசத்து அரசரை விடுத்து யார் யாருக்கு வந்திருக்கிறாங்க? அஷ்டாவரிசி வேண்டாம். ஆமா, அரவணை படைத்தவன், அரவணை கொடி படைத்த இந்தியாவில் வந்திருக்கிறான். அந்த ஆளை கொடுத்துறோம். பேரவர் சிம்மாச்சாரியார் கரைதல போத்தவர் ரோடாச்சாரியார் ஆமாங்க, சிம்மாச்சாரியார் எதிரமன்ன அஸ்வத்தாம இருக்கிறாரு, விக்ரமன் இருக்காரு. பொறுக்கொள்ளில யாராவது ஒரு விஷயம் முதல் மரியாதை கொடுத்து அந்த மரியாதை தகுதியா இருக்கும். ஆமா, இவன் யார் அவனை கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு வீட்டுல கறி பொறி போடுறாங்கன்னா நான் எங்க நிற்கும்? ஆசைப்படிக்கு நேரம் நிற்கும். ஆசைப்படிக்கு நேரம் நிற்கும். ஏமாந்தா எலும்பு துண்டு எங்க போடுவாங்க, எதை கல்விக்கு போகலாம். ஆமாங்க, நாய் மாதிரி இந்த வீட்டுல வந்து உட்காந்து எலும்பு துண்டு போடுவோம் பார்த்துங்களே அந்த 10 வாங்கிட்டாங்க. ஐயா இல்லாச்சு. ஆமா, இவன் கொடுத்தது யாரு? தந்தை இருக்க வேற, தந்தை இருக்க யாரு இவன்? எப்படிப்பட்டவன் இவன்? ஏன் கொடுத்தான்? நல்ல புத்தி இருந்தா கொடுத்துருங்க. இவனுடைய தாய் தந்தையர் யாரு? பொறுப்பே தெரியல. ஆமா, மனைவி குந்தமாதேவி தேவி, மாத்ரா தேவி. ஆமா, திருமணமான உடனே சந்தோஷப்படுத்தி மனைவியை அழைத்துக் கொண்டு அப்படி செல்கின்ற சமயத்துல காட்டில் வேலையை காட்டி அடைக்கின்ற நேரத்தில் ஒரு மகாமுனிவர் 12 வருடம் அவர் தவம் செய்கிறார். சரி, அப்படி தவம் செய்து கண் விழித்து பார்த்த உடனே மனைவியை பார்த்தாங்க. எதுக்கு அமர்ந்திருக்கிற மனைவியை? ஆமா, மனைவியை பார்த்து இருவருக்கும் மோதல் போட்டு பெண்ணே நாம் இருவரும் சேர வேண்டும் அப்படின்னு தெரிவிக்க சொல்ல கணவன் மனைவியாக இருந்தால் கூட மகனின் புணர்ச்சி செய்யக்கூடாது. அதனால இப்பொழுது வேண்டாம், இரவிலே நாம் அந்த வேலையை செய்து கொள்ளலாம் என்று சொன்ன வல்லவும் முனிவர் பார்த்தா நாங்களாவது முடியாது, இப்பவே நாம் அடைய வேண்டும் என்று சொன்ன. அப்படி என்றால் ஆணிட உற்பத்தி சேரக்கூடாது. காமத்திலே சிறந்தது ஆண் எழுத்து. இருவரும் சேர்ந்து பண்டுகளுக்கு இருக்கக்கூடிய நேரத்திலே பாவியாகி பாண்டுகளாரை பார்த்தான். ஆணத்தை விடுத்தான், எடுத்தான். உடனே அந்த மிருகமா இருந்தது ஆண்ட உருவமாக கழித்து அதே பாண்டு நாங்க இருவரும் சேரும் தருணத்தில் அம்பு எழுதா அல்லவா அல்லவா காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு புறவரத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். மனப்பேர் பெற்றுள்ளதுதான். அப்படி இருக்க பார்த்தா இருக்கின்ற சமயத்திலே வழியாக மகாமுனிவரெல்லாம் போய் கொண்டிருக்கிறார். போனா ஆமா முனிவரை பார்த்து ஐயா நானும் புறவரம் உண்டு வருகிறேன் என்று தெரிவிக்க முனிவர் நானும் ஆமா அதனால என்னுடன் வருவது பலன் கிடையாது, தகுதியே இல்லை. ஆமா நீ இங்கேயே இரு அப்படி என்று சொல்ல ஐயா நான் இங்கே இருந்தா என்ன பலன் என்று கேட்க உன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய குந்தமாதேவியை கேள், அவரிடத்தில் புத்திர பாக்கியம் உண்டு என்று சொல்ல உடனே மனைவியை நோக்க மனைவி பார்த்தது. ஆமா ஏற்கனவே சூபாசம் கொடுத்த மந்திரமானது இருக்க அந்த மந்திரத்தை வைத்து நான் பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்க அந்த மந்திர வேண்டும் என்று கேட்க உடனே குந்தமாதேவி பார்த்து ஒரு மந்திரத்தை உபதேசம் சொல்லவோ. ஆமா உடனே யமதர்மம் வந்தான். தாமரத்தை கொடுத்தனவே யாரு? திருட்டு போய் வெண்டைக்கா சாந்தாரு. யாருக்கு பிறந்தான்? யமனுக்கு பிறந்த பையன்.
எவனுங்கடா அம்மால எவன் அடிச்சு போந்த பையன் கருமுஞ்சி பையன் மீமா இருக்கானே அவன் யாருக்கு பிறந்தான்? வாயுவுக்கு பிறந்தான். பாருடா அவன் ஒரு ஆம்பளை போறல கருமுஞ்சி பையன் இருக்கான் அர்ஜுனா. ஆமா யாருக்கு தேவேந்திரனுக்கு. ஆமா இந்த சகாதேவன் இருக்கானே அவன் யாருக்கு பிறந்தான்? யாருக்கு? அஸ்வினி தேவரை. அஸ்வினி தேவரை. ஒவ்வொரு மந்திரத்தை உபதேசம் செய்து அவரவர்கள் வந்து இருவருக்கு சமந்து அண்டவனுக்கு பிறந்த போய் உங்க அம்மாவுக்கு அஞ்சு ஆம்பியான். அதனாலதான் புத்தி கீழ்த்தரமா இருக்குது. சிசுபாலா அண்ணன்டா. சரி இவன் இப்படி அவங்க அம்மா தான் அப்படி அஞ்சு ஆம்பியான். சுகப்படாய் வருது அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யுங்க. தாய போல போல நூல போல சேர். அப்படிப்பட்டவனுக்கு உங்களுக்கு ஏன் நல்லா புரிஞ்சிருக்கோம்? எங்கிருந்து நல்லா பேசிக்கலாம். ஆமா ஆனா இவன் தான் சொன்னவன் தெரியாம கேக்குறான். இவனை குடுக்க சொன்னது யாரு? அந்த பீட் பாச்சாருங்க கிழப்பையன். அந்த பீட் பாச்சாரி 86 வயது படித்தவன் நவத்துல கிழமை. இவன் ஏன் குடுக்க சொன்னான்? புரியபடி போறாரு இவனா